வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு சத்தா ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை தான் நமக்கு ஈஸியான ஒன்று. அந்த தோசையிலே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க. கம்பு தோசை, அதுக்கு காரத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் காமிக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அரைச்சி மிக்சியில் அரைச்சி அதோட கலந்துக்கோங்க. 6 பங்கு அரிசிக்கு 1 பங்கு கம்பு, 1 பங்கு உளுந்தம்பருப்பும் வெந்தயமாக சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா தனித்தனியாக போட்டு அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் கரைச்சி வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் நீங்கள் 3லேருந்து 4 மணி நேரம் புளிக்க வச்சாச்சுன்னா அருமையாக தோசை மாவு ரெடி ஆகிடும். நீங்கள் தோசை வாக்க ஆரம்பிச்சாச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு சத்தான ஒரு ஆகாரம் கொடுக்குறீங்கிறதுல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன திருப்தி இருக்கும். இது கார்த்தால டிஃபனுக்கு ஈவினிங் சாயங்காலம் ஸ்கூலில் இருந்து குழந்தைகள் வரப்போ கொடுக்கலாம், இல்லை நைட்டு டின்னருக்கு எல்லாருக்குமே நல்லது. எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை. நீங்கள் அரிசியை ஊற போட்டு அரைக்கும்போது ஒரு 2 பிடிச்சபடி கம்பு போட போகிறீங்க, அவ்வளோதான் வேலை. ஸோ பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக வருது. குழந்தைகளால் டிஃப்ரெண்ட்லாம் கண்டே பிடிக்க முடியாது. ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிடுவா. சத்தான ஆகாரம் கொடுத்தோங்கிற திருப்தி இருக்கும். தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி